Hi friends, welcome to 41st day of free data analytics course in Tamil. நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டோ ஆகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனலில் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் டெய்லி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பவர் பிஐயில் டேக்ஸ் கேல்குலேஷனில் டேட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். டேட் ஃபங்க்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது எல்லாமே. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஆல்ரெடி ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் we have covered. பேலன்ஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். At last filter functions oda overview paakla. okayla. So without delay we will get started into the topic. So now I am on my Power BI desktop. So in order to explain I need a data. Let me import a data from my computer. So na get data select panikren. So I'm going to work in a Excel workbook. So select an Excel, click connect. So I already work பண்ணிட்டு same coffee chain data தான் work பண்ண போறோம். So navigator window open ஆகும். இந்த navigator windowல இருந்து I'm going to select fact table, location table and product table. Directly I'm going to load it into the desktop. So நேத்து நம்மளோட கிளாஸ்ல வந்து ஒரு சில arithmetic operation like எப்படி difference calculate பண்றது, அந்த difference எப்படி percentageல express பண்றது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். So before starting aggregate functions நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும். ரெண்டு important tips. ஓகேங்களா? நம்ம measures எப்படி calculate பண்றது, measuresனா என்ன அப்படின்றத பார்த்தோம். So let me calculate the measure and show you what I'm going to say. So இந்த fact tableல இருந்து ஏதாவது ஒரு member select பண்ணிக்கோங்க. Any member you can select. So நான் budget state select பண்ணிக்கிறேன். Go to table tools. So new measure create பண்ணனும் அப்படினா இங்க வந்து table tools போயிட்டு new measures click பண்ணிக்கோங்க. So இந்த இடத்துல நம்மளோட previous classes எல்லாத்துலயுமே எப்படி difference calculate பண்றதா maximum பார்த்தோம். Same I am going to do here. So இந்த இடத்துல difference type பண்ணிக்கோங்க. Difference அப்படின்றது it is nothing but the name of the measure you are going to create. Next வந்து equal to symbol கொடுத்துக்கோங்க. Equal to symbol கொடுத்தா மட்டும்தான் it denotes that we are going to start writing our DAX calculations. So measure அப்படின்றது it is a basically sum. கரெக்ட்டுங்களா? ரெண்டு காலம் வந்து இப்ப இருந்ததுன்னா first ஒரு காலம் எல்லாத்தையும் sum பண்ணி second காலமையும் sum பண்ணி அந்த வர்ற ஆன்சரை வந்து differentiate பண்றதா measure. Okay? So here we are going to first calculate the sum of profit. அதாவது actual profitக்கும் budget profitக்கும் ரெண்டுக்குரிய difference கண்டுபிடிக்கிறதுக்கு first நம்ம என்ன பண்ணணும்? First sum of profit கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் sum of budget profit கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுக்கு வர ரிசல்ட்டை வச்சு differentiate பண்ணணும். So I'm going to calculate the sum of profit from the fact table. So I'm going to select a fact table இருந்து profit select பண்ணிக்கோங்க. Okay. Close the bracket. Minus. Next once again we are going to calculate the sum of fact table budget profit. ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட்டோட சம் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். அதுல இருந்து வர ரிசல்ட் வந்து it is getting minus by the fact table profit. இதோட சம்ல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? So now click enter. பாருங்க இந்த இடத்துல நமக்கு new measures in the name difference has been created. So I am going to create another measure. அந்த measureல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த difference-ஐயே percentageல நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? So இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த measure toolsக்கு கீழ once again I am going to click on this new measure. So இப்போ நம்ம என்ன calculate பண்ண போறோம், percentage difference calculate பண்ண போறோம். ஓகேங்களா? So percentage difference is equal to first நம்ம என்ன பண்ண போறோம், sum calculate பண்ணணும். sum of எதோட sum வேணும் நமக்கு, fact table ஓட profit ஓட sum வேணும். close the bracket. minus இதை எதோட நம்ம sum பண்ணணும், we are going to calculate the sum once again. fact table ஓட budget profit. ஓகேங்களா? So இது வந்து நார்மலா ஒரு difference calculate பண்றதுக்குரிய ஃபார்முலா. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல எனக்கு percentage calculate பண்ணனும் அப்படினா first என்ன பண்ணனும் அப்படினா இந்த whole formulaவுமே I am going to enclose in a bracket because நம்ம bracketல என்ன மென்ஷன் பண்றோமோ அதுதான் first calculation ஆகும். ஓகேங்களா? சோ இந்த wholeயுமே நான் ஒரு bracketல மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா now I am going to இதுல இருந்து வர்ற ஆன்சரை budget profit ஓட once again I am going to differentiate it. ஓகேங்களா? sum of so இந்த இடத்துல என்னோட எது sum வேணும், fact table ஓட budget profit எனக்கு வேணும். so I'm going to select it. let me close it one more time. okay, click enter. so இப்போ நமக்கு இந்த இடத்துல நியூவா இன்னொரு percentage difference அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெஷரும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு மெஷர் மூலமா நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட பிசினஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோமா பண்ணலையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் மெஷர்ல இன் அமௌண்ட் வைஸ் தெரிஞ்சுக்கலாம், செகண்ட் மெஷர்
மெஷர்ல இன் percentage வைஸ் we can able to understand. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ரெண்டு மெஷர் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மெஷரை யூஸ் பண்ணி I want to discuss you two things. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்தீங்க அப்படின்னா it is little bit confusing, கரெக்ட்டுங்களா? சோ sum, fact table, profit இந்த மாதிரி வந்து it is சேம் ஒரே வேர்ட்ஸே வந்து ரிப்பீட்டடா இருக்க மாதிரி it is getting confusing. சோ இதை யூசர் ஃப்ரெண்ட்லி மேனரா சேஞ்ச் பண்றதுக்காக we are going to use a tool. அந்த டூலுக்கு பேர் வந்து DAX formatter அப்படின்னு சொல்லுவாங்க. So for using that you have to go to the Google daxformatter.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. formatter.com type DAX formatter. so உங்களுக்கு first https www.daxformatter.com னு ஓபன் ஆகுது. so இந்த லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. it is one of the best tool. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி ஃபார்மேட் கொடுத்தோம்னா யூசர் ஃப்ரெண்ட்லி மேனர்ல நமக்கு இது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். so இப்பயுமே நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். so you will not see a major difference. but நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த DAX formatter ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? so I am going to copy this entire formula, copy, and I am going to the DAX formatter. I am going to paste it, click format. so இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் தெரியல. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு கலர் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு மேஜர் பிகாஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. பட் நீங்க வந்து 3 or 4 லைன்ஸ் இப்போ நம்ம நேத்து சிங்கிள் ஃபார்முலாலேயே மல்டிபிள் காலம்ஸ் கிரியேட் பண்ண அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் இல்லனா ரொம்ப லென்த் உள்ள ஃபார்முலாஸ் நீங்க ஃபார்மேட் பண்ணும்போது இட் இஸ் a very useful tool used by the data analyst and data scientist. ஓகேங்களா? and this is one of the important features you can use as a data analyst. so this is the first thing நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம lot of measures கிரியேட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இப்போ as of now we have only 2 measures. பட் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது we will come across a different measures. நமக்கு வந்து நிறைய மெஷர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி பார்க்கிறதுக்கு it is very difficult. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா to make it simple நம்ம இண்டிவிஜுவலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா மெஷரையுமே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஈஸிலி we can able to identify. டேபிளா இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி மெஸ்டப்பா இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவலா ஒரு டேபிள் அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவலா ஈஸியா யாரா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க மெஷர்ஸ் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவல் டேபிள்ல ட்ரான்ஸ்ஃபர் மூவ் பண்ண போறோம். சோ how to create a new table? home ribbon போய்க்கோங்க. சோ under this home ribbon we have the option to enter data. இத செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூவா ஒரு டேபிள் ரோ அண்ட் காலம் கிரியேட் பண்றதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த இதை யூஸ் பண்ணி we can able to create a new table. so as of now இந்த இடத்துல நான் எந்த ஒரு காலம்ஸ்மே ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரீநேம் இட் அஸ் மெஷர். ஸோ இப்படி மெஷர் அப்படின்னு இண்டிவிஜுவலா ஒரு டேபிள் இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டுக்காக நான் மெஷர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க டேட்டா பெயினுக்கு கீழே வி ஆர் கெட்டிங் அ நியூ ஆப்ஷன் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூவா ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க எல்லா மெஷர்ஸையுமே நம்ம இந்த மெஷர் அப்படின்ற டேபிள்குள்ள மூவ் பண்ண போறோம். ஹியர் வி ஹேவ் only 2 measures. so இந்த மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? மூவ் பண்ண போறோம். how we can move this? நம்ம எந்த மெஷர் மூவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. so I am going to select that measure. அந்த மெஷர் செலக்ட் பண்ண உடனே on the ribbon bar we will get a table tools and measure tool options. ஓகேங்களா? so இந்த மெஷர் டூல்ஸ்க்கு கீழே நல்லா கவனிங்க. நம்ம என்ன மெஷர் செலக்ட் பண்ணிருக்கோமோ அதோட நேம் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். நேம் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். செகண்ட் வந்து அதோட ஹோம் டேபிள் என்ன அப்படின்றத காமிக்கும். so இப்போ இதோட ஹோம் டேபிள் என்ன அப்படின்னா ஃபேக்ட் டேபிள் தான். இதை நம்ம இப்போ எதுக்கு சேஞ்ச் பண்ண போறோம்? மெஷர் டேபிளுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். சோ இந்த டிராப் டவுன் மெனு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் மெஷர். ஆட்டோமேட்டிக்கா இப்போ இந்த மெஷர் வந்து இந்த காலம்ல போயிருது. ஓகேங்களா? இந்த டேபிள் நம்ம மூவ் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மெஷர் டேபிள்குள்ள போயிருச்சு. சிமிலர்லி நான் என்ன பண்ண போறேன்? பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அதையும் மூவ் பண்ண போறேன். சோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட். மெஷர் டூல்ஸ் போய்க்கோங்க. நேம் செக் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கரெக்டா இருக்கு. ஹோம் டேபிள்ல வந்து இந்த டிராப் டவுன் மெனு செலக்ட் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேபிள்
நீங்க இந்த இதுல என்னென்ன டேபிள் இருக்கு, எதுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எனக்கு எதுல மூவ் பண்ணணும் அப்படின்னா மெஷருக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த மெஷர். இட் வில் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ பாருங்க மெஷர் அப்படின்ற டேபிள் கீழே நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய 2 மெஷர்ஸ்மே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மெஷர் டேபிளுக்கு கீழே காலம் 1 அப்படின்றது வந்து பை டிஃபால்ட்டாவே இது வந்து கிரியேட் ஆகும் போதே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை கிரியேட் பண்ண உடனே இந்த காலமை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பிகாஸ் ஒரு டேபிள்ல ஒரு காலம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸோ அந்த டைம்ல நம்மளால டெலீட் பண்ண முடியாது. பட் இப்போ நமக்கு இந்த இடத்துல மூணு மெஷர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஆல்ரெடி 2 மெஷர்ஸ் இதுல மூவ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வி ஹாவ் அ 2 மெஷர்ஸ் இருக்கனால இப்போ இந்த காலம் 1 அப்படின்ற மெஷரை நம்மளால டெலீட் பண்ண முடியும். எப்படி நம்ம டெலீட் பண்றது? ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு delete from model அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ delete பண்ணீங்கன்னா automatically it will get deleted. Once again it is confirming. So just I am going to give yes, it will get deleted. ஸோ இப்போ மெஷர் டேபிள் பாருங்க. மெஷர் டேபிளுக்கு கீழே நமக்கு 2 மெஷர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க என்னென்ன மெஷர்ஸ் நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் கிரியேட் பண்ணாலும் அதை ஒரு பர்டிகுலர் டேபிள்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி எது மெஷர்ஸ் அப்படின்றத ஒரு செக் பண்றதுக்கு பதிலாக இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இண்டிவிஜுவல் டேபிள் இருக்கும்போது நீங்க ஈஸியா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த 2 things I need to discuss. நேத்தே நம்மளோட கிளாஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன், பட் I forget. So I want to discuss with you today before starting our classes. So we will get started into today's topic. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா aggregate function. Few aggregate functions we have covered earlier. We are going to cover the balance. So aggregate function அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு அதுல இருக்கிறது என்னவா இருக்கும்? sum இருக்கும், மைனஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கலாம். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் யூஸ் by the data analyst. ஓகேங்களா? சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூவா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். டேபிள் விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம பேசிக்கான விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம். சோ ஐ அம் கோயிங் டு செலக்ட் தி டெக்ஸ்ட் டேபிள். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு கிளிக் த டெக்ஸ்ட் டேபிள். இட் வில் கெட் கிரியேட்டட் ஆன் our report canvas. Just I am maximizing and expanding it. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன விஷுவல்ஸ் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா லொகேஷன் டேபிள்ல இருந்து ஐ எம் கோயிங் டு ட்ராக் த ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டேட்டை நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு ட்ராக் அண்ட் கீப் இட் அண்டர் த காலம்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் தட் வி ஆர் ஒர்க்கிங் இன் அவர் டேட்டா எல்லாமே இதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வந்து சேல்ஸை வந்து ட்ராக் பண்ணி இங்க ட்ராப் பண்றது மூலமா நம்மளால இதை தெரிஞ்சுக்க முடியும். But I am not going to do in that way. எனக்கு இதோட ஆன்சர் by creating measure மூலமா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு calculation யூஸ் பண்ணி நான் அதை calculate பண்ணணும். சிம்பிளா இப்படி drag பண்ண okay, now we have here. So it is very good. பட் சப்போஸ் அது உங்களுக்கு டைரக்டா இல்லாம இன்டைரக்டா வேற 2-3 காலம்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா எப்படி நீங்க நியூ மெஷர்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஹவு கேன் வி டூ திஸ்? நீங்க ஹோம் ரிப்பன் போய்க்கோங்க. அண்டர் திஸ் கால்குலேஷன் அப்படின்ற குரூப் இருக்கு இல்லைங்களா? இந்த கால்குலேஷன் குரூப்புக்கு கீழே we have to click the new measures. So the formula bar will appear. In that formula bar we can write a formula. So இப்போ இந்த ஃபார்முலா பார்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நல்லா கவனிங்க. சோ இந்த ஃபார்முலா பார்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே எவ்வளவு டோட்டல் சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஐ அம் கோயிங் டு நேம் இட் as சேல்ஸ் டோட்டல் is equal to என்ன பண்ணணும்? டோட்டலுக்கு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சோ ஐ அம் கோயிங் டு யூஸ் த சம் ஃபங்க்ஷன். எதை சம் பண்ணணும்? ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் அப்படியே இதுல கொண்டு வரணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையவே கிடையாது. சோ ஃபேக்ட் டேபிள்ல இருந்து சேல்ஸ் ஐ அம் கோயிங் டு take it, close that formula, click enter. So இப்போ எனக்கு sales total அப்படின்ற new measure location tableல create ஆயிருக்கு. But as I told earlier, நான் create பண்ணக்கூடிய measures எல்லாத்தையுமே ஒரு particular tableல move பண்ணணும்னு நினைக்கிறேன். So இந்த measures ஐயுமே நான் அந்த measure tableக்கு move பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா measure toolsக்கு கீழே நம்ம name of the table என்ன select பண்ணிருக்கோம்? sales total. That is what we have created. இந்த home tableக்கு கீழே இதை நான் எந்த tableக்கு move பண்ண
பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு மூவ் இட் டு த மெஷர். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் த மெஷர். ஸோ இட் கெட் சேஞ்ச். பாருங்க மெஷர் டேபிளுக்கு கீழே நமக்கு இன்னொரு மெஷர்ஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு புதுசா ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா ஐ எம் கோயிங் டு செலக்ட் any member from the measures. Then I am going to click the table tools. Here I am going to create a new measure. So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேல்ஸ், இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் குரிய சேல்ஸ் இல்ல டோட்டல் சேல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ நான் வந்து ஆவரேஜ் ஆஃப் த சேல்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ சேல்ஸ் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? ஆவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அக்ரிகேட்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். செகண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். சாரி, இட் ஷுட் பி a equal to symbol average. ஸோ எதோட ஆவரேஜ் நமக்கு வேணும்? சேல்ஸோட ஆவரேஜ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேக்ட் டேபிள் இருக்கக்கூடிய சேல்ஸோட ஆவரேஜ் எனக்கு என்னன்னு தெரியணும். க்ளோஸ் த ஃபார்முலா, என்டர். நவ் த நியூ மெஷர் வில் பி கிரியேட்டட் அண்டர் த மெஷர் டேபிள். பாத்தீங்களா? மெஷர் டேபிளுக்கு கீழவே நியூ மெஷர் கிரியேட் ஆயிருச்சு. எதனால அப்படின்னா நம்ம மெஷர் டேபிள்ல இருந்தா ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம்? சம் பார்த்துட்டோம், ஆவரேஜ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to calculate the minimum sales. minimum sales எப்படி calculate பண்றது? once again select any member from the measure and click new measure. So here I am going to select calculate the minimum sales. min sales is equal to நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? min அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். So min எதோட min கண்டுபிடிக்கணும்? ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய சேல்ஸ்ல இருந்து min கண்டுபிடிக்கணும். minimum sales. So I am going to close it, click enter. So minimum sales வந்து கிரியேட் ஆயிடுச்சு. next similarly we are going to calculate the maximum. ஓகேங்களா? So once again select any members, click a new measure. So இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? maximum of sales கால்குலேட் பண்ண போறோம். equal to symbol. ஓகே, இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் அப்படினா max அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். எதோட maximum கண்டுபிடிக்கணும்? ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய சேல்ஸோட maximum கண்டுபிடிக்கணும். close the formula, enter. The new measure will be created under this measure table. பாத்தீங்களா? max sales அப்படினு சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? டோட்டல், தட் இஸ் சம் கால்குலேட் பண்ணிருக்கோம், ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிட்டோம், மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணிட்டோம், மினிமம் கால்குலேட் பண்ணிட்டோம். சோ இது எல்லாமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான அக்ரிகேட் ஃபங்க்ஷன். நாட் ஒன்லி இன் பவர் பிஐ, எக்ஸல் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா எல்லா டூல்ஸ்லயுமே இருக்கக்கூடிய பேசிக்கான அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் we can calculate the median. எப்படி ஒரு மீடியன் எப்படி கால்குலேட் பண்றதுன்றத பார்க்கலாம். சோ ஏதோ ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. once again click the new measure. in order to calculate the median you need to use the function median அப்படின்ற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போறோம். so I am going to name it as median sales is equal to என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்? median யூஸ் பண்ண போறோம். so median எதோட மீடியன் வேணும்? சேல்ஸோட மீடியன் வேணும். so fact table இருந்து சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. close the formula, click enter. so இப்போ மீடியன் சேல்ஸும் கால்குலேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நியூ மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. so this I am going to name it as standard deviation is equal to, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினா STDEVP னு சொல்வாங்க. ST பாத்தீங்களா இங்க இருக்கு, standard deviation dot p, standard deviation dot s, standard deviation x dot p, standard deviation x dot s அப்படினு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? it is nothing but standard deviation. p denotes populations. ஓகேங்களா? s denotes sample. நம்ம populationனா என்ன, sampleனா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. see in this free class I have not covered the statistics, but நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல கண்டிப்பா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ இந்த பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிள்னா என்ன அப்படினா it is nothing but இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படினு வெச்சுக்கோங்க. ஒரு group of people கிட்ட இருந்து நீங்க உங்களோட சர்வே நடத்துறீங்க. அந்த சர்வேல இருந்து எல்லா பீப்பிள்ஸ் கிட்டயுமே இப்போ 1 lakh people இருக்காங்கன்னா 1 lakh people கிட்டயுமே நம்மளால போய் சர்வே எடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நார்த் சைடுல இருந்து ஒரு பர்టిక్యులர் people செலக்ட் பண்ணுவோம், சவுத்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் people செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியால இருந்து ஒரு பர்టిక్యులர் group of people செலக்ட் பண்ண அவங்கள தான் நம்ம சாம்பிள் அப்படினு சொல்லுவாங்க. டோட்டலா இருக்கக்கூடிய எல்லாரையுமே தான் பாப்புலேஷன்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. சோ இத வந்து உங்களுக்கு நான் டீப்பா நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ்ல கவர் பண்றேன். ஜஸ்ட் பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிள்னா என்ன அப்படின்றது மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ண போறோம். சோ I am going to select standard deviation of population. எதோடது வேணும்? from the sales ஓடது வேணும். I am going to close it, click enter. ஓகேங்களா? இப்போ நியூ
measure will be created. So இப்போ இந்த இடத்துல பாருங்க நமக்கு standard deviation calculate ஆயிருச்சு. So next I am going to calculate the variance. ஓகேங்களா? So I am going to click the new measure. So I am going to name it as variance is equal to, so variance use பண்றதுக்கு நம்ம என்ன function use பண்ண போறோம்னா var.p var.x அப்படினா variance in populations, variance in sample. As of now I am selecting variance.p. நம்ம வந்து sales ஓட variance கண்டுபிடிக்கணும். So close the bracket, enter. So just நான் உங்களுக்கு இந்த மாதிரி functions இருக்கு அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? So like this you can create an n number of measures. எத்தனை measures வேணாலும் கிரியேட் பண்ணி அது எல்லாமே பர்టిక్యులரா ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா மெஷர்ஸையுமே விஷுவல்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ நம்ம விஷுவல்ஸ்க்கு கொண்டு வரணும்னா we have a two options. First நம்ம drag பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேக்ஸிமம் இதுக்கு அப்புறம் எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். So I am going to drag the sales average and keep it under this. இந்த காலம் அப்படின்ற இந்த ஃபீல்ட் கீழ ஸ்டேட் கீழ சேல்ஸ் ஆவரேஜ் drag பண்ணி இதுல drop பண்ணி அப்படினா see here easily you can see how it is created. Okay, so this is one of the one method. Drag பண்ணி drop பண்றது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படினா நெக்ஸ்ட் இங்க சேல்ஸ் ஓட ஆவரேஜ் இருக்கு. இப்போ எனக்கு டோட்டல் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இந்த மெஷரை டிக் பண்ணோம் அப்படினாலே ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து இந்த இடத்துல drag ஆகி உங்களுக்கு ஒரு விஷுவல்ஸ்ல கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணி நீங்க விஷுவல்ஸ் பண்ணிக்கலாம். So now I am going to visualize all the measures what we have created. So next maximum sales, next minimum sales, percentage difference, just medians, standard deviation, variance. So இந்த மாதிரி தான் நீங்க பேசிக்கான aggregate functions எல்லாமே calculate பண்ணி new column create பண்ணலாம். Suppose எனக்கு இந்த columns எல்லாத்தையுமே format பண்ணனும் அப்படினா எப்படி பண்ண முடியும்? நீங்க எந்த column format பண்ணனுமோ அந்த column select பண்ணிக்கோங்க. select பண்ணிட்டு measure tools போய்க்கோங்க. ஓகேங்களா? So இந்த measure toolsல format அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. Here you can do the formatting. ஓகேங்களா? Suppose இப்போ இதுல வந்து general இருக்கு. Now I want to change this all to the currency க்கு change பண்ணனும் அப்படினா see I have changed it to currency. Let's see what is going to happen in that column. பாருங்க இப்போ இந்த columns variance எல்லாமே உங்களுக்கு currencyல change ஆயிருச்சு. எனக்கு இவ்ளோ decimals வேண்டாம். என்னோட decimals வந்து நான் குறைச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஆட்டோ அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலா 0 பாத்தீங்களா 0 டெசிமல்ஸ் அப்படின்னா இது எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 டெசிமல் வேணும் அப்படின்னா இந்த 0வை டெலீட் பண்ணிட்டு 2 அப்படின்னு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் will take the 2 decimals after the points. ஓகேங்களா? பாத்தீங்களா இப்போ 2 டெசிமல்ஸ் மட்டும் அப்பியர் ஆகுது. சோ நெக்ஸ்ட் if I want to I need to format the sales average. ஓகே இந்த average sales average செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அந்த டேபிள் இந்த இடத்துல நேம் அப்படின்ற இடத்துல அப்பியர் ஆகும். ஓகேங்களா? so now I am going to select the sales average, measure tools. so இப்போ பாருங்க sales average நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இத வந்து இதோட பேசிக் ஃபார்மேட்டிங் நான் கரன்சியா சேஞ்ச் பண்ணனும், டாலர் சிம்பலுக்கு சேஞ்ச் பண்ணனும், பெர்சன்டேஜ்க்கு சேஞ்ச் பண்ணனும், அது எல்லாமே நீங்க இதல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? so கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணேன். I want only the 2 decimals, so click enter. So like this you can format all the columns in whichever the way you want. So இப்போ நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ இந்த இடத்துல டேட்டாஸ் எல்லாம் எனக்கு எல்லா ஸ்டேட்டுக்குரிய டேட்டாவுமே காமிக்குது. ஓகேங்களா? why it is showing me like that? because நான் என்னோட விசுவலைசேஷன்ல அப்படிதான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், லொகேஷன் டேபிள்ல இருந்து ஸ்டேட்டை டிராக் பண்ணி நான் இந்த இடத்துல விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். so that's why it is showing me all the state. பட் நமக்கு ஃபேக்ட் டேபிள்ல இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்ற ஒரு காலம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஃபேக்ட் டேபிள்ல நான் இப்போ இத கிராஸ் வெரிஃபை பண்ணனும் அப்படினா, அதாவது நான் கிரியேட் பண்ணிருக்கிறது கரெக்ட்டா இல்லையா அப்படி நான் கிராஸ் வெரிஃபை பண்ணனும் அப்படினா லெட்ஸ் I will show you practically. இப்போ இந்த இடத்துல நான் எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கேன், maximum sales for New York is 912. I will go to the data view. so இப்போ இந்த data viewல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியூயார்க்கோட மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணதை கிராஸ் வெரிஃபை பண்ணும். பட் நமக்கு ஃபேக்ட் டேபிள்ல அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையவே கிடையாது, ஸ்டேட் அப்படின்றதே இல்லை. ஸோ நமக்கு கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், லொகேஷன் டேபிள்ல இருந்து இதை வந்து ரெஃபர் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்றது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அந்த ஒரு ஸ்டேட் அப்படின்ற ஒரு காலம் ஃபேக்ட் டேபிள்லயே இருந்தது அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கிராஸ் வெரிஃபை இட். லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் காலமை எப்படி ஃபேக்ட் டேபிளுக்கு கொண்டு வர்றது, already I have discussed about this. ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு ஒரு காலம் மூவ் பண்ணனும் அப்படினா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும், we
we have to use these related functions. ஓகேங்களா? so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், location table இருக்கக்கூடிய state அப்படின்ற காலமை fact tableக்கு change பண்ண போறோம். so select any member from the fact table, table tools போய்க்கோங்க. from there you have to click, நம்ம என்ன create பண்ண போறோம், new column create பண்ண போறோம். new measure கிடையாது, column தான். அதாவது வேற ஒரு இதுல இருந்து column எடுத்து இங்க பண்ண போறோம். so I am going to click new column. so இந்த column name என்னவா இருக்கணும், state அப்படின்னு இருக்கணும், which is equal to, இந்த இடத்துல என்ன function யூஸ் பண்ணணும், related. எதுக்கு related அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? எந்த காலம்க்கு ரிலேட்டடா இருக்கணும், லொகேஷன் டேபிள் இருக்கக்கூடியதுக்கு ரிலேட்டடா இருக்கணும். so location table இருந்து state table ரிலேட் பண்ணணும். ஓகேங்களா? so I have selected the table location. அந்த location table இருந்து எந்த காலம் வேணும், state அப்படின்ற காலமை ரிலேட் பண்ணி இந்த காலம் கிரியேட் பண்ணுங்க நான் வந்து சொல்லணும். so this is the formula. I am going to close it, enter. so இப்ப பாருங்க fact tableல நமக்கு state அப்படின்ற நியூ காலம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம cross verify பண்ணுவோம். இப்ப நியூயார்க்கோட மேக்ஸிமம் சேல்ஸ் என்னது, 912. now go to the data view. இப்ப பாருங்க state அப்படின்ற நியூ காலம் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, so இத வந்து நான் A to Zல ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, let me sort this in ascending order. okay, நம்ம என்ன பார்த்திருக்கோம், நியூயார்க்கோடது பார்க்கணும். ஓகேங்களா? so let me filter பண்ணோம்னா நமக்கு இன்னும் கூட ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? so I am going to filter it Newark is there. so click okay. so இப்போ நியூயார்க்ல மட்டுமே கிரியேட் ஆன டிரான்சாக்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. நம்ம என்ன பார்க்கணும், சேல்ஸ் பார்க்கணும். so இந்த சேல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணிக்கோங்க. so இதை வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிக்கணும். so I am going to click on descending. so first நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு சேல்ஸ் இருக்கு, 912. நியூயார்க்கோட மேக்ஸிமம் சேல்ஸ் இஸ் 912. let us check whether it is true or not. yeah, நியூயார்க்கோட மேக்ஸிமம் இஸ் 912. இப்போ மினிமம் சேல்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சார்ட் பண்ணது அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு லோல இருந்து ஹை வேல்யூ ஷோ ஆகும். 61 is the minimum sales which is created by the Newark. I'll go to the model report view and see Newark oda minimum sales is 61. so like this, in order to cross verify anything, நீங்க வேற ஒரு டேபிள்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் காலம் மூவ் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் அப்படினா related அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு நீங்க மாடல் வியூலயும் டேட்டா வியூலயும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் நம்மளோட வெரி வெரி பேசிக் ஃபங்க்ஷன். ஆனா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேஷன்ஸ் இது எல்லாமே தான். ஓகேங்களா? சோ இந்த சார்ட்ல நீங்க எப்பலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பலாம் நீங்க இதை யூஸ் பண்ணி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட சார்ட்டை இன்னும் வந்து பிளசன்ட்ஃபுல்லா ஈஸி ஆக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து டிஃபரன்ஸை வந்து பெர்சன்டேஜ்ல காமிக்கணும், சேல்ஸ் மினிமம் சேல்ஸ் மேக்ஸிமம் சேல்ஸ் அந்த மாதிரி உங்களோட விசுவலைசேஷன்ல இண்டிவிஜுவலா ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மெஷர்ஸ் கிரியேட் பண்ணி அதை விஷுவல்ஸா ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதவே நம்ம ஏன் ஒரு காலமா கிரியேட் பண்ணாம மெஷர்ஸா கிரியேட் பண்ணோம், காலமா கூட கிரியேட் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் நம்ம இதை மெஷர்ஸா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம காலமா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா unnecessarily it will take the lot of space. உங்களுக்கு ஸ்பேஸ் தான் எடுக்குமே தவிர்த்து it is what we are loading a lot in our data. பட் இது ஒரு மெஷரா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்பேஸும் எடுக்காது, அதே நேரத்துல நம்மளோட வியூ ஆப்ஷன்லயும் இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நீங்க டிராக் பண்ணி உங்களோட சார்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இது வந்து ஒரு மெஷர்ஸா கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? it will save the data it will save the space in your data. சோ இந்த மாதிரி மெஷர்ஸ் கிரியேட் பண்றது மூலமா டிஃபரெண்ட் மெஷர்ஸ் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் ஒரே ஒரு டேஷ்போர்ட்ல நீங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மினிமம் சேல்ஸ், மேக்ஸிமம் சேல்ஸ், பெர்சன்டேஜ், இந்த மாதிரி டோட்டல், அந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ஒரே ஒரு டேஷ்போர்ட்ல ஷோ பண்ணலாம். ஓகேங்களா? சோ தட்ஸ் ஆல் அபௌட் தி அக்ரிகேட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது calculate ஃபங்க்ஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் இன் DAX calculations. சோ இந்த calculate ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்ககிட்ட என்ன ஷோ பண்ண விரும்புறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோடையும் கரண்ட் இயரோடையும் சேல்ஸை நம்ம கம்பேர் பண்ணி அது ஒரு கிராஃபா டிஸ்ப்ளே பண்ண போறோம். How we can do that? By using calculate function we can achieve this. So இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூ பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். So இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிக்குவோம். விசுவலைசேஷன் பெயின்ல இருந்து I am going to click the text table. So I am going to drag and keep it in the center. Okay, இப்போ நமக்கு தேவை டேட் காலம் வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். So I am going to drag the date from the fact table and keep it in the column. So இந்த இடத்துல நமக்கு ஹையரார்கியா drag ஆயிருக்கு. ஓகேங்களா? ஹையரார்கியா ஆயிருக்கு. But I don't want that.
that I want only the date. So நான் என்ன பண்றேன் அப்படின்னா drop down menu select பண்ணிட்டு அதுல date மட்டும் click பண்ணிக்கிறேன். So it will show me only the dates. Okay. So நம்ம coffee chain data அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த coffee chain dataல நமக்கு 2 இயரோட ரெக்கார்ட் இருக்கு. Especially we have record for first of every month. Like எல்லா மந்தோட ஸ்டார்டிங்க்கு வந்து நமக்கு we have the data for every month. 1st of February, 1st of March, 1st of April அந்த மாதிரி 2 இயருக்கு 1st of every month நமக்கு ரெக்கார்ட் present ஆயிருக்கு. Let's say I want to know what is the sales happen on that date and the previous date. So அதோட sales நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால I'm going to drag the sales into the column. So I'm going to drag and drop it here. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா date column format பண்ண போறோம். So I'm going to select the date column, go to the column tools. இந்த இடத்துல format அப்படின்றதுக்கு கீழ I'm going to select I want only date, month, year. ஓகேங்களா? So I'm going to select this date, month and year. பாத்தீங்களா நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அதுக்கு ஏத்த மாதிரி டேட் காலம் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1st January 2010. சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ப்ரியார் பீரியடோட I want to compare it. It may be previous year-ஆ இருக்கலாம், லாஸ்ட் இயரா இருக்கலாம், இல்லனா anything we can say. எந்த ஒரு இல்லனா previous year-க்கு முந்தின வருஷமா இருக்கலாம், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். என்ன வேணாலும் நீங்க at the present pointல இருந்து நீங்க எந்த இயருக்கு கம்பேர் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ you can able to compare it. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் நல்லா கவனிங்க. the sales is happen on the same day. இப்போ வந்து 1st January-யோட sales நீங்க வந்து of 2010 வந்து 1st January of 2008 அதோட நீங்க கம்பேர் பண்ணலாம். 1st January of 2006 ஓட கம்பேர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி previous yearல இருக்கக்கூடிய எந்த டேட்ல இருந்து வேணாலும் at present date-ஓட உங்களால கம்பேர் பண்ண முடியும். சோ இப்போ நம்ம இந்த coffee chain data எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2010 அப்படின்றதா நம்மளோட starting date. So that means it doesn't have any previous year to check. ஓகேங்களா? பட் இங்க நமக்கு 2011 இருக்கு. இந்த 2011ஐயும் 2010 அப்படின்ற 2011க்கு 2010 is the previous year. So we can compare it. Let's do that. So நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? New measure create பண்ண போறோம். So I'm going to click on new measure. இந்த இடத்துல நம்ம என்ன function யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா calculate function யூஸ் பண்ண போறோம். calculate function யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? prior years ஓட அதாவது previous year ஓட sales கண்டுபிடிக்க போறோம். So prior year sales அப்படின்னு நான் வந்து இந்த measuresக்கு நான் வந்து heading கொடுத்துக்கிறேன் equal to symbol. So we are going to use the calculate function. So calculate. So இதோடது எப்படின்றத பாருங்க. first expression கொடுக்கணும். expression அப்படின்னா என்ன? the filter. It will evaluate the expression using the filter. அதாவது நல்ல கவனிங்க. expression அப்படின்றது it is nothing but I want a total sales. But for what? எந்த பேஸ் பண்ணி எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வேணும்? எனக்கு total sales வேணும். பட் அது என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபில்டர்ல மென்ஷன் பண்ணணும். So based on the condition what we give in filter, it will calculate the total sales of that particular year. Understand ஆச்சா? ஃபில்டர்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கால்குலேட் ஆகும். So இந்த இடத்துல calculate அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும்? நம்ம total sales எடுக்கணும். So I'm going to mention here total sales. So total sales அப்படின்றது நம்ம sales totalனு calculate பண்ணிருக்கோம். So I'm going to take it. ஓகேங்களா? காமா. So இப்போ இந்த இடத்துல என்னோட ஃபில்டர் என்னவா இருக்கும்? இதே ஃபில்டர் நல்ல கவனிங்க. எனக்கு இதே சேம் டோட்டல் வேணும். பட் ஆனா previous yearக்கு வேணும். அப்ப அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? சேம் பீரியட் லாஸ்ட் இயர். இந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். So I'm going to use that function. So இந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயர் என்ன டேட்ல இருந்து நமக்கு வேணும்? From the fact table we want to take it from the date. கரெக்ட்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நல்ல கவனிங்க. சோ இந்த இடத்துல once again I will explain calculate அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த calculate functions யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I want to find out the total sales. பட் எந்த இயருக்கு வேணும்? சேம் பீரியட் இந்த 1st January அப்படின்ற சேம் பீரியடுக்கு வேணும். பட் லாஸ்ட் இயர்ல வேணும். எதுல இருந்து அந்த டேட் எடுத்துக்கணும் அப்படின்னா fact table இருக்கக்கூடிய date அப்படின்ற டேபிளை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கணும்.
இருக்கணும். ஓகேங்களா? Now I am going to close the bracket and click enter. So பாருங்க previous year sales, அதாவது previous year sales நமக்கு create ஆயிடுச்சு. But it has created in the location table. I am moving it to the measure table. இந்த இடத்துல locationக்கு பதிலா measure அப்படின்னு நம்ம click பண்ணிக்கலாம். Now இப்ப measure tableக்கு கீழே நமக்கு prior year sales வந்து move ஆயிடுச்சு. Now I am going to drag and drop it here. So okay, now you can see இந்த 2010க்கு நமக்கு வரல because ஏன் அப்படின்னா நம்ம அதோட தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளோட ஸ்டார்டிங் இயரே என்னது 2011 தான். இந்த 2011 2010 ஓட தான் நமக்கு கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அப்படி கம்பேர் பண்ணி நமக்கு வந்த சேல்ஸ் தான் இது. we can cross verify it. நல்லா பாருங்க, first 2011 வந்து 35316, அதுவே 2010க்கு என்னவா இருக்கு 31555. கரெக்ட்டுங்களா? செகண்ட் first 2011க்கு 34192, பட் அந்த previous year 32092. இங்க பாருங்க 32092. சோ நீங்க இத கம்பேர் பண்ணி கரெக்ட்டா வந்திருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ this is the purpose of calculate functions. சோ இந்த calculate functions யூஸ் பண்ணி நம்ம எந்த இயருக்கு வேணாலும், previous year மட்டும் கிடையாது, நீங்க 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி calculate பண்ணனும் அப்படினாலுமே you can able to do it. ஓகேங்களா? சோ இந்த calculate function என்ன பண்ணும் அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. it will calculate whatever you need based on the condition that you give inside this filter. ஓகேங்களா? இந்த filterல நீங்க என்ன பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி it will calculate whatever the expressions. So let's see one more example. I'll go to the new page. Now we can drag the state from the fact table. So I'm going to drag and drop it here. Okay, let me expand it and keep it in the center. Next I am going to drag the sales. இந்த ஒரு ஸ்டேட்லயுமே எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். So I'm going to drag that also. So இப்போ நமக்கு என்ன இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய சேல்ஸ் என்ன அப்படின்றது நம்ம கையில இருக்கு. So இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா I want to show the state, அதாவது ஒரு எல்லா இந்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்டேட்டோட சேல்ஸ்மே இருக்கு. பட் எனக்கு இன்னொரு காலம்ல I want to show only the particular states. எல்லா ஸ்டேட்டும் எனக்கு வேணா ஒரு சில பர்டிகுலர் ஸ்டேட்டோட சேல்ஸ் மட்டும் எனக்கு ஷோ பண்ணணும். அது எப்படி நம்ம பண்ணலாம்? So I am going to create a new measure. So measure அப்படின்ற டேபிள்ல தான் எனக்கு வேணும். So I have click one member and go to the table tools or measure toolsலயே நீங்க new measures கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எந்த ஸ்டேட்டோடது வேணும் அப்படின்னா I want sales of New York வேணும். ஓகேங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட சேல்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈக்குவல் டு சேல்ஸ் ஆஃப் நியூ யார்க் which is equal to, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், calculate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ calculate ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஸோ எக்ஸ்பிரஷன்னா நமக்கு என்ன வேணும், I want total sales. ஓகேங்களா? ஸோ I want sales total, காமா நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபில்டர் இருக்கு. ஃபில்டர் அப்படின்றது என்னது, இந்த சேல்ஸ் டோட்டல் எதுல இருந்து எனக்கு வேணும் அப்படின்ற கண்டிஷன் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் என்னவா இருக்கும், I want a sales total of New York. அப்ப எனக்கு ஸ்டேட் தான் இந்த இடத்துல என்னோட கண்டிஷன்ஸ். புரிஞ்சதா? ப்ரீவியஸ் நம்மளோட கண்டிஷன்ஸ் என்னவா இருந்தது, லாஸ்ட் இயர் சேம் பீரியடா இருந்தது. பட் இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் என்னவா இருக்கு, I want a total sales of New York. அப்ப இந்த இடத்துல New York அப்படின்றது தான் என்னுடைய கண்டிஷன்ஸ். அதை எதுல இருந்து எடுக்கணும், லொகேஷன் டேபிள்ல இருந்து எடுக்கணும். லொகேஷன் டேபிள்ல இருந்து ஸ்டேட் காலம்ல இருந்து எடுக்கணும். So I am going to select location state. பட் எல்லா ஸ்டேட்டுமே வேணுமா, வேண்டாம். I want only particular state. So equal to state என்னவா இருக்கணும், டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கணும், நியூயார்க் இருக்கணும். ஓகேங்களா? நியூயார்க். க்ளோஸ் த டபுள் கொட்டேஷன்ஸ். நவ க்ளோஸ் த ஃபார்முலா. இப்போ நல்ல இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ணணும். பட் எனக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் வேண்டாம், பர்டிகுலரா நியூயார்க் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு மட்டும் வேணும். அந்த நியூயார்க் அப்படின்ற ஸ்டேட்டை நம்ம எங்க இருந்து எடுக்கணும், லொகேஷன் டேபிள்ல இருந்து ஸ்டேட்ல எடுக்கணும். ஓகேங்களா? சோ now I am going to click enter. பாருங்க இப்போ எனக்கு சேல்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு நியூ காலம் கிரியேட் ஆயிருச்சு. now I am going to drag and drop it here. இப்போ பாருங்க சேல்ஸ் ஆஃப் நியூயார்க் only on நியூயார்க் I am getting the result. ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே it is not showing. only for the நியூயார்க் it is showing. so இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, calculate function அப்படின்றது நமக்கு என்ன தேவையோ அதை calculate பண்ணிக்கலாம். மேபி இட்ஸ் ஆவரேஜா இருக்கலாம், மேக்ஸிமமா இருக்கலாம், மின்னா இருக்கலாம், மீடியன், வாட் எவர் மேபி யூ கேன் calculate it. பட் அந்த calculation எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா only for the condition we mention for that expression. ஓகேங்களா? not for anything else. நம்ம இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஃபில்டர் கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் இருக்கும். ஓகே, now let's change the state and check. இந்த இடத்துல நியூயார்க் பதிலா I will check for, can take it Florida. ஓகேங்களா?
FLORIDA and click enter. பாருங்க Floridaவுக்கு change ஆயிடுச்சு. So this is how the calculation work. The expression that is followed by filter, based on the filter the expression is calculated. See, that's all about the calculate function. Next we are going to talk about the filter function. So filter is also an useful function. நம்ம எதுக்காக filter function use பண்றோம் அப்படின்னா, it is used to create save the subsets of data on the அதாவது ஒரு existing table இருக்கும், அதோட subsets வந்து save பண்றதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். I'll explain you clearly with the example because you can't understand what is the subsets. I'll explain you. So நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா fact table போறோம். You can select any member. fact table select பண்ணிக்கோங்க, data view போய்க்கோங்க. So இப்போ இந்த fact table நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல நமக்கு we have lot of transaction has happened here. Maybe it's a profit is there, budget is there, margin is there, sales is there, marketing, inventory, budget profit, budget margin அப்படின்னு சொல்லிட்டு lot of transaction are there. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எனக்கு வந்து as a data analyst எனக்கு எல்லா காலமே எல்லா டிரான்சாக்ஷனுமே வேணும். I don't want to work with all the transaction, but I want only the transaction for profit greater than 400 னு வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்போ இந்த profit னு எடுத்துக்கிட்டோம்னா 170, maybe let me make it from ascending order. இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் -420 இருந்து இருக்கு. ஓகேங்களா? பட் எனக்கு இந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே வேணாம். ஐ வாண்ட் ஒர்க் வித் ஒன்லி த டிரான்சாக்ஷன் விச் இஸ் கிரேட்டர் தென் மேபி 250 எடுத்துக்கலாம். 250க்கு மேல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் எனக்கு வேணும், அது கீழே இருக்கிறது எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த 250க்கு மேல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும் நான் எடுத்து இண்டிவிஜுவலா ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணி, பிகாஸ் ஐ கான்ட் டெலிட் எவ்ரிதிங் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், ஐ நீட் எவ்ரிதிங், ரைட்? ஸோ அதனால அந்த 250க்கு மேல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும் செப்பரேட்டா இதுல இருந்து எடுத்துட்டு அதை இன்னொரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணி ஐ வாண்ட் டு டு அனாலிசிஸ் இன் தட் டேபிள். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எனக்கு எல்லா காலம்ஸுமே வேணும். ப்ராஃபிட் வேணும், மார்ஜின் வேணும், சேல்ஸ் வேணும், இதுல மென்ஷன் பண்ணிருக்க எல்லா காலம்ஸும் வேணும். பட் எல்லா ரோஸும் வேண்டாம். ஓகேங்களா? எந்தெந்த ரோஸ் எனக்கு வேணும், எந்தெந்த ரோலெல்லாம் 250 அபவுக்கு டிரான்சாக்ஷன் இருக்கோ அதை மட்டும் எனக்கு வேணும். பட் எனக்கு எந்த ஒரு காலமே மிஸ் ஆகக்கூடாது, எல்லா காலமே வேணும். 250க்கு மேல இருக்கக்கூடிய ரோஸ் மட்டும் எடுத்து இண்டிவிஜுவலா வேற ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். How we can do that? So இந்த இடத்துல நம்ம டேபிள் வந்து என்ன பண்ண போறோம், ஆல் டுகெதர் கிரியேட் பண்ண போறோம். ஒரு பர்டிகுலரா ஒன்னொன்னுக்கு மட்டும் இல்லாம we are going to create a table for all together. So நம்ம என்ன பண்ண போறோம், டேபிள் டூல்ஸ் போய்க்கோங்க. இந்த இடத்துல we are going to create a new table. So I am going to click new table. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா we can give it as profit more than 250 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த நியூ டேபிள்கோட நேம் வந்து profit more than 250 மென்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு. ஸோ நல்ல கவனிங்க, நான் இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன்? இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல தான் இந்த டேபிள்ல என்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி எல்லா டேட்டாவையுமே நம்மளால கொண்டு வர முடியாது. we need to filter and we need to take particular data from the reference table and we are going to create a new table. That for that purpose we are using the filter functions. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல syntax எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு, இன்னொன்னு filter expression இருக்கு. filter ஃபர்ஸ்ட் டேபிள் அப்படின்றது எந்த டேபிள்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுக்க போறோம், that is our first conditions. ஓகேங்களா? நமக்கு வேற ஒரு டேபிள் வேணும். இப்போ ஒரு 1000 டேட்டா இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து ஒரு 300 400 நம்மளால எடுத்துட்டு வர முடியும். அப்ப we need one table. So first நம்ம எந்த டேபிள்னு மென்ஷன் பண்ணணும். So இந்த இடத்துல நம்மளோட டேபிள் என்னது, fact tableல இருந்து தான் எடுக்க போறோம். So I am going to click fact table, comma. So second என்ன கேட்டிருக்காங்க, filter expression. filter expression அப்படின்றது எல்லா ரெக்கார்ட்ஸ்மே கிடையாது. இங்க நான் என்ன ஃபில்டர் மென்ஷன் பண்றேனோ அந்த ஃபில்டரை பேஸ் பண்ணி அந்த டேட்டாஸை மட்டும் எடுத்துட்டு வாங்க. that is the conditions. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்மளோட கண்டிஷன் என்னது, ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் காலம்ல நமக்கு வந்து என்ன வேணும், we need a data which is greater than 250. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை மட்டும் எடுக்கணும். ஓகேங்களா? ப்ராஃபிட் காலம்ல எந்தெந்த டேட்டா எல்லாம் 250 விட அதிகமா இருக்கோ I want that. ஓகே, now I am going to close it. click enter. சோ இப்போ என்னோட டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. இந்த டேபிள்ல என்ன இருக்கும் அப்படின்னா எந்தெந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் 250க்கு அதிகமா இருக்கோ, ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய
எல்லா காலம்ஸுமே வந்திருக்கும். பட் ரோஸ் எல்லாமே எல்லா டிரான்சாக்ஷனுமே 250க்கு மேல இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இதுல ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ அது கரெக்டா எப்படி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணலாம்? ப்ராஃபிட் போய்க்கோங்க. சோ இந்த டிராப் டவுன் மெனு எடுத்தீங்கன்னா பாருங்க 251ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 250க்கு கீழே இல்ல. பட் வேறஸ் let me close this filter. இப்போ நீங்க ஃபேக்ட் டேபிள் போய்க்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்க டேபிள் என்னது? ப்ராஃபிட் மோர் தென் 250ன்றதுல நம்ம இப்ப இருக்கோம். பாருங்க எல்லா காலமே இருக்கு. ப்ராஃபிட் மோர் தென் 250ல ஏரியா கோட் இருக்கு, பட்ஜெட் காக்ஸ், பட்ஜெட் மார்ஜின், பட்ஜெட் ப்ராஃபிட் எல்லா காலம்ஸுமே வந்துருச்சு. ஃபேக்ட் டேபிள்னு போய்க்கிட்டோம் அப்படின்னா let's go to the fact table. See the number of rows we have. இதுதான் நம்ம fact tableல நமக்கு 4248 rows are there. But whereas the table which we have created now, profit more than 250 எடுத்துக்கிட்டீங்கன்னா we have only 181 rows. ஓகேங்களா? 48 rows நம்ம ஃபில்டர் பண்ணி நியூவா ஸ்டோர் பண்ணிருக்கோம். Suppose if I do a changes, இந்த இடத்துல எனக்கு profit I want more than we can say more than 500 எனக்கு வேணும். Okay? Click enter. Let's see. பாருங்க இந்த இடத்துல வெறும் 21 rows தான் இருக்கு. Because we have only the data for above 500 is 21. ஓகேங்களா? So இந்த நம்ம என்னென்ன இதெல்லாம் கிரியேட் பண்றோமோ it will be stored as a separate table. Okay? Under this data pane கீழ பாருங்க profit more than 215 இருக்கு. So if I want to rename, because இந்த இடத்துல இப்ப நான் 500 னு கொடுத்திருக்கேன். So இந்த இடத்துல the table name will get confused இல்லையா? I am going to rename it. Just right click பண்ணிட்டு rename option கொடுத்தீங்கன்னா more than 215 இருக்கும். Just I am going to rename it as high profit table. அப்படி நம்ம change பண்ணிக்கலாம். High profit table. Enter. So in the table ல வந்து என்ன இருக்கும்? It will have all the columns, but number of rows will be filtered based on the conditions we gives. ஓகேங்களா? So this is the use of filter function. Filter function எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா it is used to apply the conditions in formula. Based on that, you can fetch the data that you need and you can analysis for the further purpose. So that's all for today's class. I hope this video is helpful for everyone. நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டோ டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. So you will get the notification of whenever I upload the video. Thank you for watching our video. Do support our channel. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Within 28 to 48 hours you will get a reply. Thank you.